மேல் மலையனூர் அங்காளியே முக்காளி திருச்சூலியே குறி சொல்ல வாடியம்மா குறி சொல்ல வாடியம்மா எங்கள் குலக்காக்கும் மாரியம்மா. ஹாய் காய்ஸ், நான் ஒரு சாங் பாட போறேன். கட்டி புடிடா கண்ணால கண்டுபடி கட்டி புடிடா. அவ்வ அவ்வ அவ்வையார் அவ்வையார். உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. அந்த தப்பு முக்கியமா பாப்பீங்களா இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்கள முக்கியமா பாப்பீங்களா? சரியான லூசு கூடமா லூசு கூட. எப்பதான் உனக்கு தாடி வளர போகுது? எப்போன்னு தெரியல, கண்டிப்பா வரும். எப்ப செத்ததுக்கு அப்புறமா? ஆமா வரேன் தனியா. முடிஞ்சா உன் சுண்டு எப்படி உன் சுண்டு விரல் எமன படுதான்னு பாப்போம். நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்ககிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற எதுவும் கேக்குறீங்க? என்ன இன்ன வரைக்குமே நைட்டு 2 மணிக்கு பசி எடுத்தா கூட இப்ப நான் கேக்குறேன், ஏதாச்சும் ஒரு பையன்கிட்ட சும்மா தான் கேக்குறேன், வாங்கிட்டு தான் வருவீங்க. எனக்கு வாங்கிட்டு அதெல்லாம் பிடிக்காது. வீட்ல செய்யணும் சாப்பாடு. வீட்ல அந்த நேரத்துக்கு நான் சொல்லுவேன், வெங்காயம் போட்டு தக்காளி போடுனா போட்டு செஞ்சுருவாங்க. சொல்லுங்க சார். மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரீடா. அப்படி எல்லாம் கிடையாது ப்ரோ. இன்ன வரைக்குமே எனக்கு நம்ம தூங்கிட்டு இருக்கோம். அன் டைம்ல 2-3 மணிக்கு யாருக்கா இருந்தாலும் டென்ஷன் ஆகும். கண்டிப்பா தூங்கிட்டு இருக்க நேரத்துல பர்ரி அப்படின மாட்டான். ஒருத்தனை நான் கல்யாணம் பண்ணா கூட நீ கறி சாப்பிடுடா? நான் சாப்பிட மாட்டேனா? நீ சாப்பிடுவியா? நான் அசைவோம். நாங்க கூட தான் அசைவோம். என்ன பண்ண? எந்த வருஷத்துக்கு காமெடி இதெல்லாம்? ஜாலியா பேசிட்டே வந்தீங்க. எந்த வருஷத்துக்கு காமெடி? காஞ்சிபுரத்தில் கோவில் திருவிழாவிற்கு வைக்கப்பட்ட பேனரில் பிரபல ஆபாச பட நடிகை மியா கலிஃபா பால்குடத்துடன் உள்ள புகைப்படம் இடம்பெற்றிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனை ஒட்டி அப்பகுதி இளைஞர்கள் மியா கலிஃபா புகைப்படத்துடன் அச்சிடப்பட்டு வைத்த பேனர் சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. எப்படி சார் நம்ம செட்டப்பும் கெட்டப்பும் ஹிந்தி ஹீரோயினி. இதனால் தகவல் அறிந்து குருவிமலை பகுதிக்கு சென்ற போலீசார் பேனரை அகற்றி இளைஞர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து சென்றனர். நான் வந்து உங்களை அம்மாவா அப்பாவா நினைச்சு சொல்றேன். தயவு செய்து இவனுக்கு கல்யாணம் பண்ணுங்க. ரொம்ப காய்ச்சலாகிறேன். படையப்பா, போய் என் மருமகளை கூட்டிட்டு வா. நீ பாப்பா, நான் வர்றேன். என்னடா சாணிக்கு நீ வச்சிட்டியா? இந்த மாதிரி சேலஞ்சு சபதம்லாம் விட்டு போறப்ப இப்படி லூஸ் மோசல்ல போனா பயப்படுவாங்க. நாய்க்கு துரத்துச்சுன்னா அடிச்சு பட. ஒரு மனுஷன் செயலா போறது உங்களுக்கு பொறுக்காது. பொறாம செத்தப்பா படிக்கிற பரம்பரையில புரட்டாடா. என்னைக்காவது மறுபடியும் அல்வா பிடிக்கிற தெம்பு இருந்தா வாடா, வந்து வெட்டா. இங்க தாண்டா இருப்பேன், இந்த மண்ணில தாண்டா இருப்பேன். கச்சேரி முடிச்சிட்டு ஐயா காவா மூடி மேல கலைச்சு படுத்திருந்தார். அப்ப ஆந்தி வேலை போன எரும மாடு தன்னுடைய கண்டுக்குட்டி தான் படுத்திருக்கு நினைச்சு பாலை குடுத்துட்டு வாளாலே வாயை தொடச்சு விட்டு போயிடுச்சு. நண்பர்களே, ஒரு ஆச்சரியமான விஷயம் நண்பர்களே. நேத்து ஒரு எண்ணெயை வாங்கி மண்டையில தடவிட்டு வெக்காளி நைட்டு படுத்தேன். எந்திரிச்சு பார்த்தேன் இம்புடி மூடி முளைச்சு நிக்குது. எனக்கு ஆச்சரியமாயிட்டேன் நண்பர்களே. ஆனா செம்ம ஹேப்பி நண்பர்களே. இந்த மாதிரிலாம் வேணாப்பா, காது குத்திட்டாங்கப்பா. பாருப்பா, ஒரு சிறந்த நடிகர், ஒரு சிறந்த தயாரிப்பாளர், ஒரு சிறந்த டைரக்டர், இவங்க 3 பேருமே சேர்ந்து வந்து படம் எடுத்துருக்காங்க. எந்த படம் எடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் 2 தான். என்ன வெறி பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்க? யார் நானா கத்துறேன்? ஆமாடா, நீ தான் கத்துற. எடுத்துருக்காங்க. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இந்தியன் ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு ரீச்சபிள் ஆச்சோ அதே மாதிரி தாங்க இந்தியன் 2 வந்து அவ்வளவு ஃபுல்லா வந்து சூப்பரா இருக்கு. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. கொஞ்சம் மாதிரி மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? இல்லப்பா, எங்க அம்மாவுக்கு லேசா டவுட் வந்துச்சு. அவங்க கன்ஃபார்ம் பண்ணி எங்க அப்பாட்ட ஏதாவது போட்டு கொடுத்தா சாவு சாவும்ல செத்த பையல. நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. வணக்கம், நான் கோபிநாத். இவன் தம்பி டிம். இவன் சாமி பத்தின ஒரு பாட்டு பாட போறான். பாடுறா. இட்ஸ் a very short one. கலமணி கக்கி கட்டி ஓடி போலாமா, கலமணி கக்கி கட்டி ஏடி போலாமா. தேங்க்யூ.
நகைச்சுவையான எழுதிருக்காரு அந்த நகைச்சுவை. இதெல்லாம் எங்கேயும் கிடைக்காது, ரொம்ப அபூர்வம், வெரி ரேர். இந்த மாதிரி காமெடி எல்லாம் கேட்கறது ரொம்ப ரேர். இந்த காமெடி யோசிக்கும் போதே அவன் மூளை விளங்காம போயிருக்கணும். இன்னும் உயிரோட போனா தெரியல. சோலி முடிச்சு. அடி ரொம்ப பலமா பட்டிருக்கோ. ஆஸ்பத்திரிக்கு போகணுமே, டாக்டர் காசு வச்சிருக்கீங்களா? ஒருத்தனை பிடிக்கல இல்ல கோவத்துக்காகலாம் விட்டு நினைக்க கூடாதுரா. தொழிலுக்காக செய்யறியா செய், அது தொழில். நீ என் கையில பண்ற வேலையெல்லாம் அவுட் கையில பண்ணின்னு வச்சுக்கோ, அவன் என் தம்பின்லாம் பார்க்க மாட்டான், அறுத்து போட்டு போயின்னு இருப்பான். போயிருங்க. இன்னைக்கு லெஃப்ட்ல கட்ட போட்டு ரைட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்க, நேத்து ரைட்ல கட்ட போட்டு லெஃப்ட்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தா உங்க ஃப்ராட் தெரியாதான்னா? கடன் வாங்க கிரெடிட் கார்டு, பணம் எடுக்க டெபிட் கார்டு, அரிசி வாங்க ரேஷன் கார்டு, டாக்ஸ் கட்ட பேன் கார்டு, போன தலைமுறைக்கு போஸ்ட் கார்டு, இந்த தலைமுறைக்கு சிம் கார்டு, கோடிக்கணக்கான உயிரிகளை கொண்டு திங்கிறதுக்கு நம்ம போடுவோம் ஒரு எண்டு கார்டு. என்ன வாய்ஸ் கக்கூசுப்பா கேட்ட கவுத்துல கவுத்துட்டு பேசுற மாதிரி இருக்குது வாய்ஸா? செத்து போன இங்கிலாந்து ராணி புதகுடியில இருந்து ஏன் சொந்த மாதிரி இருக்குடா? என்ன புதகுடி பேசிட்டு இருக்க? எனக்காக ஒரு கவிதை சொல்லுவீங்கன்னா என்ன கவிதை சொல்லுவீங்க? சோதனை மேல் சோதனை, சோத்து பானை வேதனை. பசிக்குது, சோறு போட ஆள் இல்லை, கேள்வி கேட்க ஆள் இருக்கு. ஆனா சோறு போட்டாங்க நல்லாத்தான் சாப்பிட்டேன், ஆனா பசிக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து எங்க மாமாக்கு பர்த்டே. அவன் அங்கதான் உட்காந்துருக்கான், நம்ம போய் விஷ் பண்ணலாம் வாங்க. அந்த நாய் காலையில செருப்படி 5 விழும்னு சொல்லி வை. மாமா மாமா மாமா, அவ்வளவு ஆத்திரம் வருது, கோத்தலாம் அட்டக்கிட்டு இருக்கு. என்னடி ஹாப்பி பர்த்டே மாமா. தேங்க் யூ டீச்சர். சொல்றாங்க நாசமா போவ, அழிஞ்சு போவ. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லா இருக்க மாட்டா. வைத்தியமா நடிக்கிறார் சார். ஆயிட்டானா? ஒரு மெத்தட் ஆக்டர் சார், பாத்திரமாவே மாறிடுவார் சார். அவனே ஒரு பாத்திரம் மாதிரி தான் இருக்கான், அவனுக்கு ஒரு பகிட்டி மூஞ்சி இஞ்சி பயிற்சி. மொத்த உலகமும் பாக்குறதுக்காக உன் வீடியோ நெட்ல போட்டிருக்கியா? ஆமா, நான் இப்போ ரொம்ப பாப்புலரா கூட ஆயிட்டேன். அச்சோ புடிச்சு விட்டேன். கந்தர், யார் இந்த பெண்கள்? அவங்களா என் புது வீடியோ பார்த்து ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க. சரி போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க, டாடா. கொஞ்சம் முடியல டாக்டர், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. முடியல டாக்டர், கொஞ்சம் சார் சார் கொஞ்சம் கைடு சார். ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டு இருக்காரு, அதை கேட்க மாட்டே நீ? நீங்க இன்னும் இங்கதான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க.